பாசிப்பருப்பு சட்னி. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் இஞ்சி, நறுக்கி வச்ச பூண்டு 6 பல், 10 காஞ்ச மிளகா, 100 கிராம் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட வெட்டி வச்ச தக்காளி 1, 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கலவை ஆறின பிறகு அதை மிக்சியில் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து அந்த தாளிப்பை சட்னியின் மேலே ஊற்றணும். சுவையான பாசிப்பருப்பு சட்னி தயார்.